வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் டாக்டர் ஜே.ஏ. ஆஸ்திரேலியாவிலிருந்து. இன்றைக்கு விசிக கட்சியானது திமுகவிடமிருந்து பிரிந்து தாவேகா கட்சிக்கு போயிடுச்சு. அத பத்தி அதிகமான விமர்சனங்கள் போய்க்கிட்டு இருக்குது. திமுக தொண்டர்களும், விசிக தொண்டர்களும் மாறி மாறி விவாதம் பண்ணிக்கிறாங்க. அத பத்தி தான் பார்க்க போறோம். அதுல முக்கியமா ராசா அவர்கள் விசிகாவ ரொம்ப கடுமையான சொற்களால விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு அந்த தகுதி இருக்குதா? விமர்சனம் பண்றதுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அவருக்கு அந்த தகுதி இல்லை. அந்த தகுதி இல்லாததுக்கு காரணம் என்னங்கிறத இந்த வீடியோல விவரமா நான் விளக்குறேன். அதற்கு அவர் முடிந்தால் பதில் சொல்ல வேண்டும். அடுத்தது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 எம்.எல்.ஏக்கள் தன்னோட கட்சியிலிருந்து போட்டி போட்டு வேற கட்சியில போய் சேர்ந்தாலும், அவங்களுக்கு தன்னோட கனிவான வாழ்த்துக்கள தெரிவிச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு அவங்கள நீங்க ரொம்ப கடுமையா பேசாதீங்க அப்படின்னு தன்னோட தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாரு. இத செஞ்சதன் மூலமா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு தன்னலமற்ற ஒரு பண்பான உயர்ந்த தலைவர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல இருக்கிற தலைவர்களே ரொம்ப டாலஸ்ட் லீடர்னா, எனக்கு அந்த அளவுக்கு பெருந்தன்மையும், பக்குவமும், ஒரு நல்ல ஒரு ஸ்டைல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்குங்கிறத அவர் காட்டுறாரு. இந்த மாரி ஸ்டைல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஹேவியர் எங்க பார்க்கலாம்னா, நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தான் பார்க்கலாம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்னாதான் எதிர்ப்பு இருந்தாலும் அடுத்தவங்கள போய் பார்ப்பாங்க, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஓவரா கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டெக்கோரம் அப்படிங்கிறத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுவாங்க. அதுக்கு மிக மிக பொருத்தமானவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த மாரி தலைவர நான் இத்தன நாளா ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். திமுகவுக்கு நான் ஒரு அனுதாபியா இருந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது, அவரோட இந்த வார்த்தைகள கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம ஒரு நல்ல ஒரு பார்ட்டிய தான் நம்ம இத்தன நாள் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அதே சமயத்தில விசிக திரும்பி அந்த கட்சிக்கு தாவேகாவுக்கு போனது சரியான்னு கேட்டா, அது தார்மீக அடிப்படையிலயும், நியாயமான அடிப்படையிலயும் அது அவ்வளோ சரி கிடையாது. அத ஏத்துக்க முடியாது. ஏன்னா, திமுக தொண்டர்கள் விசிக வெற்றிக்காக ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில உதயநிதி ஸ்டாலின் வன்னி அரசுக்கு ரொம்ப குறிப்பா அவரோட தொகுதிக்கு போய், நான் ஜெயிக்கலனாலும் பரவால்ல, வன்னி அரசு ஜெயிக்கணும் அப்படிங்கிறத எவ்வளோ அன்பா அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது இயல்பாவே நமக்கு ஒரு வருத்தமும், ஒரு ஒரு கோபமும் திமுக தொண்டனுக்கு வருவது இயற்கையானது தான். இங்கேருந்து அவங்க அங்க போனது ஒரு கசப்பான ஒரு விஷயம் தான். அத அவ்வளோ எளிமையா நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா, தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவனோட ரொம்ப நட்பா இருந்து, ரொம்ப அன்பு பாராட்டி நெறைய விஷயங்கள செஞ்சிருக்கிறாரு. ஓகே. அது அப்படி இருந்தாலும், இப்ப ராசாவுக்கு நம்ம வருவோம். ராசா அவர்கள் விசிக கட்சிய ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. எப்படி விமர்சிச்சிருக்காருன்னா, இந்த வீட்ல வளர்ந்த ஒரு தென்னை மரம் அடுத்த வீட்டு பக்கத்துக்கு போய் இளநீர் காய்ச்சிச்சுன்னா, அங்க பறிச்சு அத சாப்ட்டுருவாங்க. அப்படிப்பட்ட தென்னை மரத்த என்ன சொல்றது? அப்படிங்கிறது கடுமையான வார்த்தைகளால அவரு விமர்சிச்சு இருக்கிறாரு. ஸோ, இப்ப இலக்கிய உதாரணங்கள்லாம் அதுக்கு குடுத்திருக்கிறாரு. குடுத்து விமர்சிச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம ராசாவ பார்த்து நம்ம கேட்கிறது என்னன்னா, நீங்க ஒரு பட்டியலின தலைவர். ஒரு திமுகவுல ஒரு குறிப்பிடத்தக்க தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு தலைவர் நீங்க. அப்படி இருக்கும்போது, சக பட்டியலின தலைவரான திருமாவளவனை நீங்கள் எந்த அளவிற்கு உங்கள் கட்சியில இருந்தப்போ அவர நீங்க என்கரேஜ் பண்ணியிருக்கிறீங்க? அவருக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க? இவர் ஒரு சக பட்டியலின தலைவர். நம்ம மக்களுக்காக இவர் பாடுபடுறாரு. இவருக்கு நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க தார்மீக அடிப்படையில ஒரு சகோதரனைப் போல அவருக்கு என்றைக்காவது நீங்க திமுக தலைமையில பரிந்து பேசியது உண்டா? உங்களுக்கு பரிந்து பேசுற அளவுக்கு அங்க தகுதியும், அங்க ஒரு பொசிஷனும் உங்களுக்கு இருக்குது. அத நீங்க ஒரு நாளும் செஞ்சது கிடையாது. இன்னைக்கு நீங்க அவங்க ஒரு தப்பு பண்ணி வெளியில போறப்ப, கழுகு பார்வையால கழுகு போல துல்லிய இலக்கிய தாக்குதல் நடத்துற நீங்க, அவரு அங்க இருந்தப்ப தலைவர்ட்ட பரிந்து பேசி, அவங்க என்னோட சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா குடுங்க. அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படிங்கிறது மாரி ஏதாவது நீங்க பரிந்து பேசியிருக்கிறீங்களா? அந்த மாரி செய்திய நான் எங்கேயுமே நான் பார்க்கல. அப்படி பரிந்து பேசாத நீங்க, அவரு வெளியில போறப்ப, அவர பார்த்து நீங்க ஒரு விமர்சனத்த வைக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ குயிக்கா, இவ்வளோ துடிப்பா வர்றதுக்கு என்ன காரணம்? அந்த காரணத்த நீங்க சொல்லணும். ஏன் அவரு இவ்வளோ சீக்கிரமா நீங்க மத்த தலைவர்கள் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசரமா ரியாக்ட் பண்றீங்க. அந்த ரியாக்ஷனும் சரியில்ல.
அப்புறம் திமுக தலைவர் அத கண்டிச்சு, நீங்க அத திரும்ப பெற்றுட்டீங்க. அதுக்கான காரணம் என்ன? ஓகே. இப்ப ராசா அவர்கள் ஒரு உரிமையில தன்னோட சகோதரன கண்டிச்சது மாரி கண்டிச்சாரு அப்படிங்கிறது கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சுக்கிறாரு. அப்படின்னு வைக்கிறப்ப, எந்த சகோதரனுக்கு உரிமையா கண்டிக்கிறதுக்கு இருக்கு? தம்பியோ, அண்ணனோ தன்னுடைய பரிவா, பாசமா பார்த்து வளர்த்த, பார்த்து கவனிச்ச அண்ணனுக்கோ, தம்பிக்கோ தான் ஒருத்தர கண்டிக்கிறதுக்கு உரிமையும், அதிகாரமும் இருக்கு. இவரு எதுவுமே செய்யாம, இவரு பாட்டுல பேசாம இருந்துட்டு, திடீர்னு வெளில போறப்ப மட்டும் வேகமா வந்தா அவர வந்து விமர்சிச்சார்ன்னா, அது எப்படி தெரியுது அப்படின்னா, அவரு வந்து இவர விமர்சிக்கிறதற்கு ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, திருமாவளவனோட புகழும், அவர் வந்து ஒரு பட்டியலின சமூகத்திற்கு ஒரு மாஸ் லீடரா இருக்கிறதும் இவருக்கு வந்து அந்த அளவுக்கு புடிக்கல. அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இல்ல. இவரு பெரிய பதவிகள் அடைந்திருந்தாலும், மத்திய அரசுல இருந்தாலும், திமுகவுல உயர்ந்த ஸ்தானத்துல, உயர்ந்த தலைமை பொறுப்புல அவர் இருந்தாலும், திருமாவளவனுக்கு உள்ள ஒரு மாஸ் லீடர்ஷிப், மாஸ் தலித் சமூக சப்போர்ட் அது வந்து அவருக்கு அது இல்ல. அத அவரால ஜீரணிக்க முடியல. அதனால தான் அவர் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப குயிக்கா அந்த இடத்துல வந்து விமர்சிக்கிறாரு. தலித் தலைவர்களே இப்படித்தான். ஒருத்தரோட வளர்ச்சிய ஒருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம சகோதரன் தானே வளர்றான். வளரட்டும். நம்ம சமூகத்துக்காக தானே பாடுபடுறான் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. இதே மாரி குணத்த ரஞ்சித்திட்ட பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ரஞ்சித் என்ன பண்ணுவாருன்னா, திருமாவளவன் ஏதாவது சொன்னா மட்டும் தான் முறுக்கிக்கிட்டு கோவமா போய் திருமணத்தில ஒதுங்கி நிப்பாங்கல்ல, அந்த மாரி முறைச்சுக்கிட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும். இது வந்து தலித் சமூகத்திலேயே பரவலா இந்த மாரி குணம் அதிகமா இருக்கும். நான் சொல்றேன்னு நீங்க நினைக்கக்கூடாது. இந்த தலைவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சகோதரன் அவன் முயற்சி பண்ணும்போது, அவன் ஏதோ தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய சமூக குடும்பத்திற்காக உழைக்கும்போது, அதற்கு இவங்கலாம் கொஞ்சம் கரம் குடுக்கணும். கரம் குடுக்கலனாலும் அவங்க மேல கல் எறியக்கூடாது. கல் எறிஞ்சாலும் முதல் கல் உங்க கல்லா இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப அவமானம், அசிங்கம், அற்பத்தனம். அது வந்து அத செய்யக்கூடாது. அத வந்து முத்தமிழறிஞர் கலைஞரோ, இல்லன்னா வந்து மு.க. ஸ்டாலினோ செய்ய மாட்டாங்க. அவங்கலாம் வந்து மறப்போம், மன்னிப்போம். எதிரியையும் அவங்க வந்து தாங்குவாங்க. அந்த இடத்துல நீங்க எப்படி திமுகவுல வளர்ந்தீங்க அப்படிங்கிறதையே என்னால புரிஞ்சுக்க முடியல. இதே நீங்க மத்த சமூகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, மத்த சமூகத்துல இருப்பாங்க. நான் வந்து சமூகத்தின் பேர குறிப்பிட விரும்பல. அது எனக்கு பிடிக்காது. மத்த சமூகத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க வெற்றி அடைஞ்சாலும், தோல்வி அடைஞ்சாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னா, நம்ம சகோதரன் தானே ஜெயிச்சான். நம்ம வகையறா தான் ஜெயிச்சான் அப்படிங்கிறத கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அந்த வளர்ச்சிய. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அவங்க அதிமுகவுல இருப்பாங்க, இல்ல திமுகவுல இருப்பாங்க. ஒரே சமூகத்த சேர்ந்தவங்க இந்த பக்கத்துலயும், அந்த பக்கத்துலயும் பெரிய தலைவர்களா இருப்பாங்க. ஆனா, அந்த தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மாறி அவங்க ஜெயிச்சுட்டாலும், மறைமுகமா அவங்கள்ட்ட ஒரு தொடர்பு உங்களுக்கு இருக்கும். சில சலுகைகள வாங்கிக்குவாங்க. மறைமுகமா சப்போர்ட் பண்ணிக்குவாங்க. என்னன்னா, நம்ம ஆளு தானே ஜெயிச்சுக்கிறாரு. பார்த்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையும், அக்செப்டன்ஸும் இருக்கும். ஆனா, தலித் சமூகத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அக்செப்டன்ஸ் என்னைக்குமே இருக்காது. ஒரு தலைவன் வளர்ந்து மேல வந்தான்னா, மத்த தலித் தலைவர்கள், சிறு சிறு தலைவர்கள் அவர்கள வந்து கடுமையா விமர்சிப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் ராசா, ரஞ்சித் போன்றவர்கள்லாம் வந்து. அவங்க வந்து அவர உடனே ரொம்ப ப்ளேம் பண்ணுவாங்க. "நீ தான் எல்லாத்தையும் செய்யணும். நீ தான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும். நீ இது பண்ணிட்ட தப்பு, அது பண்ணிட்ட தப்பு" அப்படின்னு அது காய்க்கிற மரம் தான் கல்லடி படுங்கிறது மாரி அந்த மாரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராசா அவர்கள் தன்னோட உயரத்திற்கு தகுந்த செயலை செய்யாமல், திருமாவளவனுடைய செயலை வந்து அவர் வந்து எதிர்க்கணும்னா கூட, அவர் அன்பா தனிப்பட்ட முறையில கடிந்து கொள்ளலாம். இல்லன்னா, அவர திரும்ப அந்த கூட்டணிக்கு போனவர திரும்ப இங்க எப்படி திரும்ப திமுகவுக்கு அழைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது அப்படின்னு திமுகவ இன்னும் வலுப்படுத்துற முயற்சிகள வந்து அவர் முயற்சி செய்யலாம். அது செய்யாம, இவரு வந்து அவர வந்து எப்படி ஒரு மாரி ப்ளேம் பண்ணலாம், அவரோட புகழ எப்படி குறைக்கலாம், அவருக்கு ஒரு தர்ம சங்கடத்த எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாரு. அந்த விதத்தில பார்க்கும்போது அவரோட செயல் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்படித்தான் தலித் தலைவர்கள் வந்து ஒருத்தரோட கரத்தை வலுப்படுத்தாம என்ன ஆயிடுவாங்கன்னு சொன்னா, ஒரு அமைப்பா திரளாம, ஒரு யூனிட்டிய காட்டாம, அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன குரூப்ஸாவே இருந்து அப்படியே கரைஞ்சு போயிடுவாங்க. அந்த கரைஞ்சு போறதுனால தான் அவங்களால ஒரு இதுவரைக்குமான ஒரு அரசியல் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை. ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர முடியவில்லை. ஒரு நல்ல முழு பலத்தையும் காட்டுறதுக்கான அவங்களுக்கு அந்த திறன வந்து அவங்களால வெளிப்படுத்த முடியல. 20% மேல தமிழகத்தில அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாரும் ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. இந்தியா ஃபுல்லா வந்து எத்தனையோ சதவீதம் அவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சா ஆட்சியே பிடிச்சு ஆட்டி படைக்கலாம். அந்த திறனும், அந்த தகுதியும், அந்த அந்த துடிப்பும் அவங்கள்ட்ட இல்ல. ஏன்னா, இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் தான் காரணம். திறமையோட வந்த சில தலைவர்களையும் அவங்க வந்து உடனே ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்கள வீழ்த்தலான்னு தனக்குள்ளாரையே அத வீழ்த்திக்கிறாங்க. இதனால தெரிஞ்சு தான் அம்பேத்கர் இந்த மக்கள் வந்து அறியாமையில இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த தலைமை பண்புகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இவங்க ஈஸியா வந்து அடுத்தவங்க அவங்கள ஏமாத்திருவாங்க.
அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவங்களெல்லாம் திருத்த முடியாதுன்னு தெரிஞ்சு தான் அவர் சட்டத்தையே திருத்திட்டு போனார். சட்டத்தை திருத்திட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் வழியும் ஏற்படுத்தி போனார். அதற்கு அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ அவமானங்களை சந்தித்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த சட்டத்தை திருத்தி நாமெல்லாம் இன்னைக்கு வாழ்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த சட்டத்தோட பலம் இன்னைக்கு இருக்கும்போது தலித் தலைவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் அது கையை கோர்த்து கொண்டு ஒற்றுமையாக செயல்பட்டு அந்த ஓரணியில திரண்டு அவங்களோட பலத்தை காட்டாமல் இந்த மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டு நிற்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு தலித் தலைவர் இன்னொரு தலித் தலைவரை வந்து ப்ளேம் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம சமூகமும் நம்முடைய அரசியல் தலித் அரசியலும் எவ்வளவு பலகீனமாக இருக்குங்கிறத பார்க்குது. இதை பார்க்குற வீடியோ பார்க்குறவன் வந்து நன்மக்கள் வந்து நீங்கள் அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்து அந்த மாதிரி திங்கிங்கெல்லாம் அவங்க மனசுலேருந்து எடுத்துட்டு மறுபடியும் நம்ம எப்படி ஒற்றுமையாக போகலாம், ஒற்றுமையாக எப்படி அணிதிரளலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும். திருமாவளவன் வந்து இந்த முடிவை எடுத்துட்டாரு. இந்த முடிவை எடுத்துட்டாரு அப்படின்னா வந்து அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை கரெக்டாக நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அந்த காரணம் வந்து நல்லதோ கெட்டதோ அது எடுத்த முடிவு சரியில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். திருமாவளவன் தாவேகா கட்சிக்கு போனதோ அந்த கட்சியில் அமைச்சரவையில் சேர்ந்து கொண்டதோ வந்து அவ்வளவு சரியான முடிவு அல்ல. அது திருமாவளவனுக்கும் அது வந்து அவ்வளவு ஏற்புடையது அல்ல. அதனால தான் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியிலையோ வேறு ஆக்டிவிட்டிலையோ அவர் கலந்துக்கல. ரொம்ப மௌனமாகவும் கொஞ்சம் இறுகிய முகத்தோடு தான் இருந்தார். அவர் ஒன்றும் செலிப்ரேட் பண்ணல அதை. அதே திமுக கட்சியிலேருந்து அவர் வெற்றி பெறுந்தார் ரொம்பவே சிரித்த முகத்தோடு அவர் அதை செலிப்ரேட் பண்ணியிருப்பார். அவருக்கு சின்னதாக ஒரு கில்ட்டி ஃபீலிங் இப்படி செஞ்சுருக்கிறமே, இந்த விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டமே அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது. அவரோட இடத்துல இருந்து நான் கீழே பட்டியலிடுறேன் என்னென்ன காரணங்கள் அவர் முடிவெடுத்தது அப்படிங்கிறதுக்கு. இப்போ அதை பார்க்கலாம். திருமாவிற்கு பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். என்ன நெருக்கடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஃபஸ்ட்டு வந்து சனாதனவாதிகளின் எதிர்ப்பிலிருந்து தன்னை தப்பிக்கணும். இந்த சனாதனவாதிகள் எப்படி இருப்பாங்க? பத்திரிகையாளர்களா, வேறு கட்சியில் இருக்கிற மெம்பர்களா, பொதுமக்களா, இந்த மாதிரி சனாதனவாதிகள் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இப்போ டிவி விவாதங்கள்லாம் நினச்சிங்கன்னா தராசு ஷியாம், பிரியன், ரவீந்திரன் துரைசாமி, கோட்டீஸ்வரன் போன்ற சனாதனவாதிகள் அந்த இதில் இருப்பாங்க. அவர் வந்து இவருக்கு ஃபுல் கிரெடிபிலிட்டி கிடைச்சிடாத அளவுக்கு, பொது முழு புகழையும் அடைஞ்சிடாத அளவுக்கு, இல்லைன்னா ஹோல் தலித்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனை இவர் கொடுத்துடாத அளவுக்கு அது அவங்க அந்த விவாதத்தை வந்து அவங்க அழகாக டிசைன் பண்ணிக்குவாங்க. ஏன்னாங்க அவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் கட்சியே போச்சு, அவர் இதே அவரோட மரியாதையே போச்சு அப்படிங்கிறது மாதிரி வந்து பயங்கரமாக ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி அவங்க பண்ணும்போது என்னன்னா பொதுமக்கள் மத்தியில் வந்து தலித் மக்கள் மத்தியிலையும் அவருக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்காது. இவர் என்னமோ கரெக்டாக பண்ணலையோ, அவர் கரெக்டாக செய்யலையோ, இவர் வந்து சோரம் போயிட்டாரோ அப்படிங்கிற சிந்தனையை வந்து மக்கள் மனதில் ஏற்படுத்தும். ஏன்னா அறியாத மக்கள், அரசியல் அறிவு உள்ளவங்களும் அரசியல் பக்குவம் உள்ளவங்களும் அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்குவாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, பொது வழியில் பேசும்போது இந்த நரேஷனை வந்து அவங்க நம்புவாங்க இவர் சரியில்லை அப்படிங்கிறது. அதனால வந்து அவர் முழுமையாக வந்து தலித் மக்களோட இல்லை பொதுமக்களோட கிரெடிபிலிட்டி அந்த வந்து அவர் பெற முடியாது. பொதுமக்களோட முழுமையான ஆதரவை பெற முடியாது. ஃபஸ்ட்டு இந்த தடையை கடந்து இல்லை நான் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன், ரொம்ப நேர்மையாக இருக்கிறேன், நான் எதுக்கும் ஆசைப்படலை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். இந்த கட்டாயம் வந்து ஒரு பெரிய அரசியல் பதவியில் இருந்து கொள்ளையடித்த ஒரு அமைச்சருக்கோ இல்லை மத்திய அரசில் ஒரு பெரிய பதவியில் இருந்தவங்களுக்கோ வேறு கட்சியில் இருக்கிற பெரிய தலைவர்களுக்கோ இருக்காது. ஆனால் தலித் தலைவர்களுக்கு அந்த கட்டாயம் இருந்துக்கிட்டு இருக்கும். நான் சோரம் போகலை, நான் வந்து வாய் வார்த்தையை காப்பாற்றிட்டேன், நான் மாற்றி பேசலை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் சொல்லணும். ஏன்னா மற்றவங்க அதை செஞ்சாங்கன்னா விமர்சிக்காத சனாதன பத்திரிகையாளர்களும் சனாதன இயக்கங்களும் என்ன பண்ணுன்னா இவர் பண்ணார்னா இல்லைன்னா இவரை மாதிரி வேறு யாராவது ஒரு தலித் தலைவர்கள் பண்ணாங்கன்னா அதை வந்து ரொம்ப கடுமையாக அவங்க வந்து விமர்சிப்பாங்க. அந்த விமர்சனம் வந்து அவருடைய புகழையும் அவருடைய அப்ரோச் ரீச்சபிலிட்டி மக்கள்கிட்ட போகிற ரீச்சையும் அது வந்து குறைக்கும். அதை அவர் ஜெயிச்சாதான் அடுத்தது அவர் தன்னை ப்ரூவ் பண்ணாதான் மக்கள் மனதில் இடம்பெற்று அவருக்கு ஏதாவது சீட்டு கிடைக்கும். இந்த சீட்டெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, சில ஓட்டெல்லாம் விழ மாட்டேங்குதுக்கு என்ன காரணம்னா இந்த இன்ஜினியரிங் தான் காரணம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து தலித் தலைவர்களே வந்து அவரை விமர்சனம் பண்ணுவாங்க. எங்கே இவர் கிரெடிட் கிடைச்சிட போகுது அப்படிங்கிறதுல இந்த மாதிரி ரஞ்சித்து, இந்த மாதிரி ராசா, இந்த மாதிரி உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு உள்ளார இருக்கிறதா ஒரு விதமான எண்ணங்கள்னாலையும் இல்லைன்னா ஓவர் ரியாக்டிவிட்டி. ரஞ்சித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே செஞ்சு நாளைக்கே எதையாச்சும் முடிச்சு நாட்டையே அப்படியே தலைகளாக மாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவர் பேசுகிறது மாதிரி இருக்கும்.
ஆனால் அவர் சினிமா டைரக்டராக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலன்னா அவர் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக ஏற்படுத்துகிற புத்தகங்களை படிச்சுக்கிட்டு அப்படியே என்னது புரட்சி ஏற்படுத்துகிற புத்தகங்களை படிச்சுட்டு புத்தகத்தை படித்தோன்னே கொஞ்சம் நேரம் பொங்கிட்டு அப்படியே அமைதியாக இருந்துடுவார். அந்த மாதிரி உள்ளவர் தான் அவர். அதே போல் ராசா போன்றவர்கள் வேறு சில தலித் தலைவர்கள் நீங்கள் டிவியில் பார்க்கலாம், பயங்கரமாக அவரை விமர்சிப்பாங்க. ஸோ சுய சமூகத்திலிருந்து அவர் முழுமையான கிரெடிபிலிட்டி அவருக்கு கிடைக்காது. முழுமையான சப்போர்ட் கிடைக்காது. அவர் எப்போ பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு அணிச்சேர்க்கை இல்லை. தன்னோட கட்சிக்குள்ளே ஒரு குழுவையும் ஒரு அமைப்பையும் அவர் ஏற்படுத்தி வச்சுக்கிறாரு. ஆனால் மற்றவங்களும் அவரை புஷ் பண்ணும்போது தான் இப்போ பாருங்கள், திமுகவை நம்ம எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறோம் பார்த்துங்க. அதனால தான் வந்து ஒரு ஆலமரமாக அது வளர்ந்து நிற்கிது. அதே போல் அதிமுகவை பாருங்கள், அதுக்கு ஒரு பெரிய குரூப், அதாவது பெரிய அமைப்புகள், பெரிய சமூக இயக்கங்கள்லாம் அவரை சப்போர்ட் பண்ணுது. அது மாதிரி இவரை புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு எந்த விதமான சுய சமூக அமைப்புகள்லேருந்தே அவருக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ சுய சமூக அமைப்புகளுக்கு எதிராகவும் அவர் போராட வேண்டியிருக்கு. சுய சமூக அமைப்புகளுக்கு எதிராக போராடணும். தன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுற தலைவர்களுக்கு அவர் பதில் சொல்லணும். அவங்கள்ட்டேருந்து இல்லைன்னா அவர் விலகி போகணும். இந்த மாதிரி வந்து இது 2வது எதிர்ப்பு. முதல் எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு, அக்மார்க் சனாதனம். 2வது தன் சுய சமூக எதிர்ப்பை வந்து அவர் வந்து ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து ரீச் அவுட் ஆகி, இல்லை அவங்கள மாதிரி நான் இல்லை, அவங்கள்ட்ட நான் அவங்களுக்கு பெட்டர் லீடர் அப்படின்ட்டு பொதுமக்களுக்கும் தன்னுடைய சமூக மக்களுக்கும் அவருக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை இருக்கிறது. ஸோ இந்த சேலஞ்சை அவர் கடக்கணும். அடுத்து திருமா அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரரோட விமர்சனத்தை தாங்கணும். அதாவது கட்சியில் பல பேர் காலங்காலமாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சியில் பல பேர் உழைக்கிறாங்க. உதாரணத்துக்கு வன்னியரசு சின்ன வயசில் வந்து இப்போ நரைச்சி போய் தான் இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு அமைச்சர் ஆகிருக்கிறாரு. போன வாட்டி அவரை பார்க்குறப்ப ஜெயிச்சிடுவார்னு நினச்சேன், தோத்துட்டாருன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே அதிகாரத்துக்கு போகணும், ஒரு ஒரு பொசிஷனில் போய் உட்காரணும் அப்படிங்கிறது வந்து இயற்கையான ஃபீலிங். அதுதான் அல்டிமேட் அரசியலோட பாலிட்டிக்ஸோட அல்டிமேட் எண்டு வந்து ரீச்சிங் டு த பவரை வந்து அடையணும் அப்படிங்கிறது தான். அந்த பவரை அடையிறதுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இவர் வந்து தன்னலமற்ற தலைவராக இருக்கலாம். இவருக்கு வந்து குடும்பம் இல்லை, குழந்தைகள் இல்லை, பெரிய நோக்கங்கள் இல்லை, அப்படியே கொள்கைகளை ஏற்றுக்கிட்டாரு, மக்களுக்காக உழைக்கிறாரு. யாருக்கு உழைக்கிறாரு, யாருக்கு ஓடுறாருங்கிறது தெரியல. அந்த மக்கள் அவ்வளோ அவரை ஏற்றுக்கிட்டாங்களா, அவ்வளோ நன்றியாக இருக்கிறாங்களோ தெரியல. ஆனால் வந்து அவர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த மாதிரி கட்சியில் உள்ளவங்க இருக்க மாட்டாங்க. கொள்கைக்காக உழைத்தாலும், கட்சிக்காக உழைத்தாலும் அவங்களோட அல்டிமேட் எய்ம் ஏதாவது ஒரு பெனிஃபிட். அந்த பெனிஃபிட் வந்து சமூக பெனிஃபிட் தான். அவங்க ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு போனாங்கன்னா, அவங்க வந்து மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யலாம், இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகலாம் மக்கள்கிட்ட, இன்னும் கொஞ்சம் கட்சியை பலப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். அப்படியே கொஞ்சம் ஞானியாகவும், யோகியாகவும், தியாகியாகவும் எல்லாரும் இருந்துட மாட்டாங்க. திரும்ப அப்படி இருக்கிறாரு. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் உட்காந்து அவருக்கு பேசுகிறேன். அவரை நம்ம மதிக்கிறோம், அவருடைய தியாகத்தை நம்ம போற்றுறோம். அதே மாதிரி ஒரு சராசரி தலைவரும் கட்சியில் உள்ளவங்களும் இருக்க மாட்டாங்க. அந்த பவருக்கு போகணும்னு நினைப்பாங்க. அப்போ இவர் தன்மானத்தை காக்கிறது மாதிரியும், இல்லைன்னா தன்னுடைய கிரெடிபிலிட்டியை நிறுத்திக்கிறது மாதிரியும் ஒருதலை பட்சமான முடிவு எடுக்க முடியாது. கட்சியிலேருந்து பயங்கர ப்ரெஷர் இருக்குது, நம்ம ஒரு பவருக்கு போயிடலாம் அப்படிங்கிறது மாதிரி வந்து இளம் கட்ட தலைவர்கள், ரொம்ப நாள் காத்திருந்த தலைவர்கள்லாம் கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு அவர் வந்து காது கொடுத்து தான் ஆகணும். அதுதான் ஜனநாயகத்தில் யார் மெஜாரிட்டியாக பேசி முடிவு எடுக்கிறாங்களோ அதை சொல்கிறது தானே அவரோட ஒரு கடமையாக இருக்கும். அதனால் வந்து அவரை செஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த ப்ரெஷரையும் அவர் தாங்கணும். அதுதான் இவரை இந்த முடிவை நோக்கி அவருக்கு தள்ளுது. இல்லைன்னா அவர் என்ன இப்போ அமைச்சராக போய் உட்கார போகிறாரா? இல்லைனா மக்கள் அவருக்கு நிறைய ஒரு 10 சீட்டு 15 சீட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அவரையே அதை பற்றி கவலைப்பட போகிறாரு. அவர் வந்து இது ரொம்ப உரிமையோடு அந்த சீட்டை வாங்கிடலாமே, எனக்கு இந்த இந்த பதவியை கொடுங்க, இந்த துணை முதலமைச்சரை கொடுங்க அப்படிங்கிறத வந்து அவர் வாங்கிக்கலாம். ஆனால் அவரால் அதை வந்து வாங்க முடியாது. ஸோ சுய கட்சிக்காரோட விமர்சனத்தையும் அவர் தாங்கணும், கட்சிக்காரோட அழுத்தத்தையும் அவர் தாங்கணும். அவருக்கு எதிராக முணுமுணுப்பாங்க. அவரை மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது. ஸோ அதுக்கும் கட்டுப்பட்டு தான் அவர் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகுறாரு. இதே நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அவர் திமுகவிலே ஜெயிச்சிருந்தாலும் கொடுத்த திமுக அமைச்சர்கள் மு.க. ஸ்டாலினே அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கலாம், அமைச்சர் கொடுக்கலாம் விட மாட்டாங்க. அவரை அப்படியே அமுக்கி வச்சு நீங்கள் எப்படியே இதுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எப்படி அந்த சீட் ஷேரிங் விவாதத்துக்கு போய்ட்டு இறுகிய முகத்தோடு வெளில வந்து நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் மாதிரி ஒரு புலம்புனார். இந்த மாதிரிலாம் புலம்ப விட்டாங்க. இந்த மாதிரி புலம்ப விட்டதுனால தான் எல்லா திமுக அமைச்சரையும் ஃபெயிலியர் ஆகி எல்லாம் வீட்டில் உட்காருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேருந்து அந்த மனநிலையிலேருந்து திமுக வெளில வரணும். அது ரொம்ப முக்கியமானது. அதை தான் வந்து ஜென்ஜி கிட்ஸ் சொல்கிறாங்க. ஜென்ஜி கிட்ஸுக்கு என்ன தேவைப்படுது? ஜென்ஜி கிட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருப்பிய, ஒரு இடத்த நீ அப்படியே ஆக்கிரமிச்சுக்குவ, நீ தான் அதிகாரம், திருச்சின்னா நீ தான் அதிகாரம், தஞ்சாவூர்னா நீ தான் அதிகாரம், மதுரைன்னா நீ தான் அதிகாரம், இந்த அதிகாரத்தில் இருக்க வேண்டியது, வெள்ளை சொக்காவை போட்டுக்க வேண்டியது, போட்டுக்கிட்டு அப்படியே வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது, திரும்ப திரும்ப நீயே ஜெயிக்க வேண்டியது, இதெல்லாம் போர் அடிச்சிடுச்சு.
ஜென் ஜி கிட்ஸுக்கு இதெல்லாம் போர் அடிச்சிருச்சு. அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும். அவங்க இந்த சேஞ்சுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து விஜய் பயங்கர தலைவர், அப்படியே வந்து நாட்டையே 2ஆ பொளந்து அப்படியே பயங்கரமா அப்படியே பாலும் தேனும் ஓட வச்சுருவாருலாம் அவருக்கு ஓட்டு போடல. உங்கள புடிக்கல, உங்க அப்ரோச் புடிக்கல, உங்களுடைய அணுகுமுறைகள் புடிக்கல, உங்களுடைய அதிகாரம் புடிக்கல. அதனால இங்க மேலே இருக்கும்போது ஜென்ஸி கிட்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா, இவன் மேலேயே உட்காந்துருக்கான், இவனை கொஞ்சம் இறக்கி கீழே உட்கார வைக்கணும் அப்படிங்கிற துடிப்பு வந்து அந்த கிட்ஸுக்கு ஏற்படும். அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அவங்கள்ட்ட அவ்வளோ எனார்மஸ் ஒரு பவர் இருக்கு. அவங்கள்ட்ட. நான் இளைஞனா இருந்தப்ப என்ன யாராலையும் வெல்ல முடியாது. நான் முதுமையா வரப்ப இன்னொரு இளைஞன் வரப்ப அவங்கள ஜெயிக்க முடியாது. ஏன்னா இளைஞருக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு. அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டிய பார்த்து பிரதமர் வந்து பயந்து ஓடுறாரு, அதை பேன் பண்றாரு. அப்பனா பார்த்துக்கங்க. அப்ப அந்த ஜென் ஜி கிட்ஸ் என்னத்த எதிர்பார்க்குறாங்க? திமுகட்ட என்னத்த எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஜென் ஜி கிட்ஸ் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றம் விஜய்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஓடி போய் அந்த விஜய்கிட்ட உள்ளதை போய் அவங்க வந்து பெற்றுக்கிட்டாங்க. அவரால் அதை செய்ய முடியுமா இல்லைன்னு தெரியாது. ஆனால் புதுமைகள் படைத்த திமுக இன்றைக்கும் புதுமையாக தான் இருக்குது. அது வந்து இந்த பழைய அணுகுமுறைகளை விட்டுவிட்டு புதுசாக தன்னை புதுமைப்படுத்திக்கலாம். அதனால தான் இவ்வளோ ஓட்டு போட்டுக்கிறாங்க. அதனால இளம் தலைவர்கள், அவங்க இளமையாக இருக்கிற தலைவர்கள், இளமையான லீடர்ஸ் திமுகவில் இருக்கிறவங்க தன்னை புதுப்பித்து கொண்டு தன்னை வந்து ஒரு புதிய பாதைக்கு கொண்டு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி திருமாவளவன் போல கம்யூனிஸ்ட் கட்சி போல இருக்கிற தலைவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரணும். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். அவங்க வந்து இன்க்ளூசிவாக சட்டசபைக்குள்ளே கொண்டாடணும். அவங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்கணும். இது மாதிரி அணுகுமுறைகளை தான் திமுக ஒரு ஆலமரமாக பெருசாக வளர வைக்கும். இந்த ஆலமரத்தை வந்து கலைஞர் கொடுத்துட்டு போன இந்த ஆலமரத்தை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ அழகாக வளர்த்தார். அன்பான தலைவர் மு.க. ஸ்டாலின், பண்பான தலைவர், அடுத்தவர்களை மதிக்க தெரிந்த தலைவர், எதிரிகள் வீட்டுக்கு செல்லக்கூடிய தலைவர். அந்த மாதிரி ஒரு ரோல் மாடல் எப்படி திராவிட மாடலோ அது மாதிரி மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மாடல் இருக்குது. அதனால தான் அவரை நம்ம அவ்வளோ நேசிக்கிறோம். அதே சமயத்தில் நமக்கு திருமாவளவன் மேலேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. கலைஞர் எப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் காமிச்சார் திருமாவளவன் மேலே, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர் நமக்கு இருக்குது. அந்த தலைவர், அந்த மு.க. ஸ்டாலின் மாடலை வந்து கீழே உள்ள தலைவர்கள் வந்து பிரதிபலிக்கணும். அவர் எப்படி அன்பாக நடந்துக்கிறாரு, அடுத்தவர்களை எப்படி மதிக்கிறாரு, அப்படி மதித்தா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். இந்த ஃபாலோ பண்ணாதனால தான் அவ்வளோ நல்ல தலைவர் இந்த எலெக்ஷனில் தோற்று போனார். இவங்களோட காரணங்கள்னால தான் தோற்று போனார். இவங்களுடைய அதிகார மமதை, அதிகார துஷ்பிரயோகம், உடன் கட்சிக்கார மதிப்பாகாமல் இருக்கிறது, ஜாதியை பார்க்குறது, இந்த மாதிரி திமுக மூத்த தலைவர்கள் 60+ அவுட், 60+ இருக்குது பாருங்கள். அந்த 60+ படுத்துகிற 60+ அவுட் இல்லை, 50+ அவுட் பண்ணிடணும் திமுகலேருந்து. உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஒரு புதிய அணியை வந்து கட்டமைக்கணும். அந்த கட்டமைக்கிற ஆல்டர்னேட் வந்து விஜய்கிட்ட இருக்குன்னு தான் எல்லாரும் போகிறாங்க. அப்போ அதனால் அதை வந்து திமுக செய்யணும். அப்படி செய்யும்போது தான் அந்த ஆலமரம் அழகாக வளரும். அந்த ஆலமரம் அழகாக வளர்கிறதுக்கு மு.க. ஸ்டாலின் போல் ஒரு நல்ல ஆளுமை உள்ள அன்பான ஒரு நல்ல ஒரு மாரல் லீடர் வந்து நமக்கு தேவை. அந்த லீடரை கீழே உள்ள எல்லா லீடரும் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் திமுக திரும்ப எந்திரிச்சு மேலே வர முடியும். நான் சொன்னேன் திமுக ஒரு ஆலமரம் அப்படின்னு. அந்த ஆலமரத்தை நீங்கள் பாருங்கள். அந்த ஆலமரத்தில் ஒரு 1000 பச்சை கிளி உட்காந்துன்னு எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பச்சை கிளிகள் தான் கூட்டணி கட்சிகள். கூட்டணி கட்சிகளுக்கு 2 சீட்டு இருந்தாலும் 4 சீட்டு இருந்தாலும் அந்த 2 சீட்டுக்காக காத்திருக்கிறாங்க. அந்த கிளிகள் வந்து உட்காந்து கீச்சு கீச்சுன்னு அதில் சத்தம் போட்டால் தான் அதை எல்லாரும் பார்த்து அந்த மரத்தை அண்ணாந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா அந்த மரம் 10ஓட 11 சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த ஆலமரத்தை புதிய ஆலமரமாக ஆக்க முடியாது. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிறு சிறு செடிகள், சிறு சிறு மரங்கள் தான் அந்த கூட்டணி கட்சிகள். அவங்க வந்து திமுக ஓட தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அவங்க வந்து கம்யூனிஸ்டாக இருக்கலாம், அவங்க வந்து முஸ்லீம் லீக்காக இருக்கலாம், அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம். அவங்களாம் தன்னலமற்ற ஒரு தலைவர்கள். அவங்கள வந்து நீங்கள் அரவணைச்சிக்கணும். அவங்க வேறு இடத்துக்கு போனாலும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தாய் உள்ளத்தோடு, தந்தை உள்ளத்தோடு அவங்கள வந்து திரும்ப அணைச்சிக்கணும். இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அவங்கள வெறுப்பாக பேசி ஒதுக்கி விட்டால் யாருக்கு லாபம்? விஜய்க்கு தான் லாபம். விஜயோட பேசி அவங்க சேர்ந்துருவாங்க அப்படியே. விஜய் திமுக ரீப்ளேஸ் பண்ணி இந்த கூட்டணி கட்சிகளை வச்சு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இவங்களை வெறுக்கிறதுனால என்ன? விடுதலை சிறுத்தைகளோட கொள்கையும் திமுகவோட கொள்கையும் கம்யூனிஸ்ட் கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இவங்கெல்லாம் ஒரே குரூப்பு. சம்திங் ராங் நடந்துடுச்சு. நம்ம போட்ட கால்குலேஷன் சரியாக இல்லை. அதனால் நல்ல தலைவர் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்னொரு ஆட்சியை நம்ம இழந்துட்டோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் வந்து அவங்க அங்கே போனாலும் திரும்ப அவங்கெல்லாம் இங்கே அழைச்சிட்டு வந்து இந்த கட்சியை இன்னும் பலப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு இன்னொரு கட்சிகிட்ட போய் அவங்கள தஞ்சையம்பட அவங்கள விரட்டி விட்டுறக்கூடாது. ஒரு பெரிய ஒரு பரந்த மனப்பான்மையோட இந்த ஆலமரம் வந்து அது எல்லாரையும் அவங்கள அணைச்சி இவங்களையும் அவர் கொடுக்குற கூட்டணி ஆட்சியை வருங்காலத்தில் இவங்க அந்த கூட்டணி ஆட்சியை கொடுத்து இவங்க கூட வச்சு
அது ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்கும்போது தான் அதை வந்து அண்ணாவும் கலைஞரும் பெரியாரும் அம்பேத்கரும் வாழ்த்துற ஒரு கட்சியாக ஒரு ஆட்சியாக அந்த ஆட்சி இருக்கும். அந்த ஆட்சியை திரும்ப மு.க.ஸ்டாலின் கொடுப்பார். திருமாவளவனின் இந்த முடிவு தற்காலிகமானது. அவர் மீண்டும் திரும்பவும் வலுவான சமூக நீதி இயக்கமான திமுகவோடு இணைவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு உங்களுக்கு விடை கொடுக்கிறேன். என்னுடைய கருத்துக்கள் பிடித்திருந்தால் நீங்கள் அதை மற்றவருக்கு பரப்புங்கள். விழிப்புள்ள ஒரு தலித்தாக இருங்கள். நன்றி.